விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். நான் நீட் தேர்வுக்கு எதிரானவன். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நீட் தேர்வுக்கு எதிரானவன். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்கேன். நீட் எனக்கு தேவையில்லைங்க. நீட் ஒரு பாரபட்சம் காட்டக்கூடிய ஒரு தேர்வு என்பதில் நான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தெளிவாக இருக்கிறேன். இதை நான் சொல்லி போட்டிருந்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தேன். இந்த நீட் விவகாரம் டெல்லியில நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய போராட்டம் என்பது அமெரிக்காவினுடைய உளவுத்துறையான CIA தூண்டல் இதன் பின்னணியில இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். அந்த காணொலியில ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் மாணவர் போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையாகவே நான் மாணவர் போராட்டத்தை கொச்சைப்படுத்தவில்லை. மாணவர்களுடைய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் நீட் தேர்வு ஒரு நாசகார சக்தி என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது தூண்டி விட்டது அமெரிக்காவினுடைய CIA. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. நான் நிறைய விஷயங்கள இந்த கரூர் விவகாரத்துலயும் அப்படிதான், அந்த 41 பேரை கொண்டது விஜய் தாண்டான்னு நான் அந்த நிலைப்பாடு என்ன எடுத்த இன்னைக்கு எல்லாரும் சரின்னு சொல்றீங்க. அதே மாதிரிதான் நான் நீட் விவகாரத்திலையும் ஒரே நிலைப்பாடு எடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாடு தான் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தூண்டி விட்டது முழுக்க முழுக்க அமெரிக்கா தான். ஏன்னா ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, கரப்பான் பூச்சி போல வேலை இல்லாத இளைஞர்கள் இந்தியாவை அரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்ன உடனே காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒருத்தவங்க கட்சி தொடங்குறான். அது அவன் யாருன்னு பார்த்தா அமெரிக்காவில் கூகுள்ல ஒர்க் பண்ற ஒரு நபராக இருக்கிறான். அவன் திடீர்னு இந்தியாவுக்கு வரான், இங்க போராட்டத்தை தொடங்குறான். ஒரு கட்சியாக ஆரம்பிக்கப்படுகிறது. ஃபாலோவர்ஸ் அவன் தொடங்கின உடனே ஃபாலோவர்ஸ் குவிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பத்தின நியூஸ் வேகமாக இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணப்படுகிறது. முதன்மை ஊடகங்கள் அத்தனையுமே அதை பற்றி தான் விவாதிக்கிறது. இவங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோசியல், குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட 14 மில்லியன் கிட்ட என்னமோ ஃபாலோவர்ஸையும் சேர்த்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இணையத்துல எவ்வளவு வேகமாக இயங்குதுனாக்க, இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, கூகுள் நிறுவனம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, யூடியூப் நிறுவனம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, இந்த மாதிரியான இது எக்ஸ் வலைதளம் இது யார் கண்ட்ரோல்ல இருக்கு, ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களுமே அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவன் ஒரு நியூஸை புஷ் பண்ணணும்னு நினைச்சானா அப்படி ஊதி தள்ளிடுவான். உலகம் முழுவதும் ஒரு செகண்ட்ல கொண்டு போய் சேர்த்துருவான். அப்படிதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி குறிப்பா இந்தியாவில் அவ்வளவு குறுகிய காலத்துல அவ்வளவு பெரிய சீக்கிரமா சோசியல் மீடியாவில் புஷ் பண்ணி அது மக்களுடைய தொலைபேசிக்கு போற அளவுக்கு புஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை இந்த ஊடகங்களும் அதை எடுத்துட்டு அதை நியூஸா போட்டுட்டு இந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனை போராட்டம் சின்னதாக தான் ஆரம்பிச்சது. அப்புறம் சோனமோன்கர் என்பவர் அவர் ஆதரவு தெரிவிச்சு அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். அவர் சீனாவுக்கு ஆதரவான நபர். சோனமோன்க்கு சீனாவிற்கு ஆதரவான நபர். இவர் எங்க இருந்து வராரு, இந்த கரப்பான் பூச்சி தலைவர் அமெரிக்காவில் கூகுள்ல வேலை செஞ்சுட்டு அமெரிக்காவிலிருந்து இங்க வராரு. புரியுதுங்களா? எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜி இருக்கும். புரியுதுங்களா? ஒரு ரீசன் இருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜிக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடி ஒரு நாடோ, ஒரு தேசமோ, ஒரு கட்சியோ, ஒரு ஆர்கனைசேஷனோ நிச்சயமாக இருக்கும். அப்போ ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல கிளம்புதுன்னா அதுக்கு ஏன் திடீர்னு கிளம்புது, அதனுடைய பின்னணி என்ன, அது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இப்படின்னு இதுல பல சிக்கல்கள் இருக்கு. இப்போ சமீபத்துல பல நாடுகள் நடந்த புரட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. உதாரணத்துக்கு இலங்கையில 2022 மிகப்பெரிய ஒரு புரட்சி, மக்கள் தன்னிச்சையாக எழுந்து அந்த கோத்பயா ராஜபக்சே அந்த குடும்பத்தை அடிச்சு நாட்டை விட்டே விரட்டினாங்க. அவங்கதான், அதாவது சிங்களர்கள் தமிழர்களை எதிரிகளா பார்த்தாங்க. அப்படி எதிரிகளாக பார்க்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்த தமிழினத்தையே அழித்த அந்த ராஜபக்சே குடும்பத்தை சிங்களர்கள் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்படி கொண்டாடிய நபரையே அடிச்சு விரட்டுற அளவுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம், கொந்தளிப்பு அங்க இலங்கையில வந்தது. புரியுங்களா? அந்த கொந்தளிப்பு இருக்குல்ல, அந்த கொந்தளிப்பு எப்படி உருவாகுது, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது நீங்க பார்க்கணும். இன்றைக்கு டெல்லியில நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவை சுற்றி இந்த ஆசிய நாடுகள்ல பல நாடுகள்ல திடீர் புரட்சி வெடிச்சது இல்ல, அந்த புரட்சி ஏன் வெடிச்சது என்பது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்தியா கிட்ட நீங்க வர முடியும். இந்தியாவுக்கு அண்டை நாடுகள்ல எப்படி புரட்சி வெடிச்சது, அந்த புரட்சியை இந்தியாவில் தூண்டுவதற்காக இந்த கரப்பான் பூச்சி கட்சியின் மூலமாக ஒரு புரட்சியை ரெடி பண்ணியிருக்காங்க என்பது அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். அப்போ இலங்கையில கடுமையான கடன் சுமை. இலங்கை அந்த உள்நாட்டு போருக்காக அமெரிக்காவிடமும் சீனாவிடமும் அதிக அளவுல கை நீட்டி நிறைய பணத்தை வாங்கிட்டாங்க. அந்த பணத்திற்காக அவர்களுடைய ஹம்பந்தோட்டா துறைமுகம் முதல் அந்த திரியோணமலையில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகம் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அடகு வச்சுட்டாங்க. அமெரிக்காவுக்கிட்டையும் சீனா கிட்டையும் அடகு வச்சுட்டாங்க. ஏகப்பட்ட கடனையும் வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. நிறைய ஊழல்களையும் இந்த போரை காரணம் காட்டி அந்த ராஜபக்சே குடும்பம் நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டாங்க.
அப்ப அந்த கடன்களை திரும்பி அப்படின்னு கேக்குது. சீனாவும் அமெரிக்காவும் நெருக்கி நாம எப்படி நம்ம ஊர்ல கடன்காரனை பார்த்தா துண்டை கழுத்துல போட்டு இழுத்து கேட்போம், அந்த மாதிரி இலங்கையை கேட்கும் பொழுது இவர்களால அந்த அதிக அளவு வெளிநாட்டு கரன்சிகள் இல்லாததால, அந்நிய செலவாணிகள் இல்லாததால இவர்களால நிறைய உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்ண முடியல. அப்ப உள்நாட்டுக்குள்ள அந்த உணவுப் பொருள் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அந்த கடனை அவங்க கேட்கறதால மேற்கொண்டு கடனை வாங்கவும் முடியாது, இருக்கிற அந்நிய செலவாணியை செலவு பண்ணவும் முடியாது. அப்படியே செலவு பண்ணாக்க அந்த நாடே திவால் ஆகிடும். அதனால அரசுக்கு என்ன பண்றதுன்னு முடியல. அப்போ அரசு என்ன பாக்குதுன்னா, இதுக்கு அமெரிக்காவும் சீனாவும் அந்த நாட்டை கூறு போடுறதுக்கான வேலையை பாக்குறாங்க. எனக்கு இந்த துறைமுகத்தை எழுதி கொடுத்துரு, எனக்கு இந்த துறைமுகத்தை எழுதி கொடுத்துரு, நான் இங்க ராணுவ ஸ்ட்ரக்சர் அமைக்க போறேன், ராணுவ தளம் ஒண்ணு அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் சீனாவும் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக அவங்களுக்கு 2 பேருமே ராணுவ தளம் அமைப்பதற்கான அனுமதியை நாம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க உள்நாட்டு மக்கள் மத்தியில இது இலங்கையினுடைய இறையாண்மை பாதிக்கப்படுமே, அண்டை நாடுகளுடனான உறவு பாதிக்கப்படுமே, இலங்கை வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கு. அப்போ இதனால ட்ரிகர் ஆகிற சீனாவும் அமெரிக்காவும் இவர்கள் போட்டியால, அந்த ராணுவ போட்டியால, ராணுவ தளம் அமைக்கக்கூடிய போட்டியால தான் எனக்கு நீ கொடுத்த காசை திரும்ப கொடு, அப்படி இல்லையா எனக்கு தளம் அமைப்ப இடம் கொடு அப்படின்னு ஆரம்பிச்சுதான் அந்த நெருக்கடி கொடுத்து மேற்கொண்டு வருமானம் எதுவும் வராம அந்த இலங்கையை முடக்கி உள்நாட்டுல உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தி உள்நாட்டு மக்கள் மத்தியில அந்த உணவுப் பொருட்களுடைய விலைவாசியை அதிகரிக்க வச்சு அங்க மக்களை போராட வச்சு அந்த ராஜபக்சேகளை அடிச்சு விரட்டுறாங்க. அவர்கள் வெளியேறியவுடன் இலங்கை இயல்பு நிலைக்கு திரும்புது. இதை நீங்க கவனிக்கணும். இப்போ ராஜபக்சே குடும்பம் அவன் யோகியம் இல்ல, அவனால நானே பார்த்தாலே என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது, புரியுதுங்களா? அந்த ராஜபக்சே குடும்பம் அந்த நாட்டை விட்டு வெளியில போன உடனே அடுத்த ஒரு 2-3 மாதங்கள்ல நிலைமைகள்லாம் சரியாகுது. ஒரு நாடு அதல பாதாளத்துல போயிடுச்சு, மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்குன்னா அந்த நாடு மீண்டு வருவதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகும்ல. ஆனா 2 மாசத்திலேயே சரியாகி பழைய நிலைமைக்கு வருது. அப்போ எல்லா நாடுகளும் உதவி பண்ண வருது. அப்ப இவர்களுக்கு ஏதுவான அரசு அங்க அமைந்த உடனே சீனாவும் அமெரிக்காவும் அவர்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க, அவர்களுக்கு ஏதுவாக நடந்துக்கிறாங்க. இந்த புதிய அரசு அவர்களுக்கு எல்லா வேலையும் பணிவிடையும் செய்து கொடுக்கிறது. இப்படிதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது அவங்களை அபகரிக்கணும் இல்ல ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைச்சா அவர்களுக்கான பொம்மை அரசு அங்க இருக்கணும். இதுதான் இலங்கையில் நடந்தது. மேற்கு இந்த பங்களாதேஷ் இருக்கு இல்லைங்களா, பங்களாதேஷ்ல என்ன நடந்ததுனாக்க அங்க ஷேக் ஹசீனா ஒரு 15 வருஷமாக அந்த ஆண்டுகிட்டு வராங்க. அப்படி ஆண்டுகிட்டு வரும்பொழுது அவர்கள் மீது ஊழல் புகார் எல்லாமே இருக்குதான். அப்படி இருக்கும்போதும் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா அங்கு தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அங்க கிறிஸ்துவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு குட்டி ஸ்டேட்டையே உருவாக்குற மாதிரியான செயல்ல அமெரிக்கா ஈடுபடும் பொழுது அதற்கு ஷேக் ஹசீனா ஒத்துக்கொள்ளவில்லை. அப்ப அமெரிக்கா நான் உலகம் முழுவதும், அதாவது குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அந்த மைண்ட் செட் அப்படியே இருக்கு. அப்ப அவங்க என்ன அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன், உனக்கு ராணுவ தளவாடங்கள் கொடுத்துருக்கிறேன், ராணுவ உதவி பண்ணியிருக்கேன், கடன்கள் கொடுத்துருக்கிறேன், இப்படி கொடுத்துருக்கும் போது எனக்கான ஒரு விஷயத்த நான் கேட்கும்போது அதை நீ செய்யலன்னும் போதுதான் சரி இந்த ஆட்சி இனிமே நமக்கு எதுக்கு, அதை தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு தான் அந்த ஆட்சிக்கு எதிரான அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 நாள்ல டக்குன்னு எல்லா வேலையும் நடக்குது. உடனடியாக மிகப்பெரிய புரட்சி நடக்கிறது. புரட்சி நடந்து அங்கிருந்து அவர் சொந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க. அவருடைய மாளிகைகள்லாம் அடிச்சு நொறுக்கப்படுகிறது. அப்புறம் பிறகு அங்க வேறொருவர் அந்த பதவிக்கு வந்த உடனே அந்த பிரச்சனை ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே டக்குன்னு அடங்கி போகுது. புரியுதுங்களா? டக்குன்னு அடங்கி போகுது. ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்குது. அந்த அதிபர்களே நாட்டை விட்டு தப்பி போறாங்க. ஒரு 2 வார காலத்துக்குள்ள அங்க அப்படியே 2 மாசத்துக்குள்ள அப்படியே அமைதி நிலவுது பங்களாதேஷ்ல. அப்படியே நேபாளத்தை எடுத்துக்கோங்க. நேபாளத்திலையும் இதே ஜென்சி போராட்டம் தான். அந்த போராட்டத்தை துவக்கியவரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் தான். புரியுதுங்களா? வெளிநாட்டிலிருந்து வந்தவர் தான் அந்த போராட்டத்தை துவக்கினாரு. இப்படி ஒவ்வொரு நாட்டில் நடந்தக்கூடிய பிரச்சனைக்கு பின்னாடியும் இந்த அமெரிக்கா சிஐஏனுடைய கை இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அப்ப நேபாளத்திலையும் ஒரு ஜென்சி போராட்டம் நடக்கிறது. அங்க சும்மா எவனே தெரியல, அவனா பிரதமர் ஆயிட்டான். அப்புறம் திரும்ப ஒரு போராட்டம் நடந்து அதையும் மாத்தி இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகி ஒரு போராட்டம் நடந்து அங்க மிகப்பெரிய புரட்சி நடந்து அந்த நேபாளத்தை நாசம் பண்ணாங்க. இப்ப எவன் ஆண்டுகிட்டு இருக்கானே தெரியல. இப்ப அமெரிக்கா சுதந்திரமாக அந்த நேபாளத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா பக்கத்திலேயே சீனா. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுக்கக்கூடிய நாடுகள் எதுனாக்கா 2 நாடு, ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு சீனா. ரஷ்யா சீனா இது 2துலயுமே கம்யூனிஸ்டுகளுடைய ஆதிக்கம் இருக்கிறது. எப்பவுமே கார்பரேட்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் என்றைக்குமே ஆகாது. அப்போ தனக்கு எல்லையில் சீனா எல்லையில தனக்கான ஒரு பிராந்தியம் வேணும், தன்னுடைய ஒரு கை வேணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. இந்தியாவுல அமெரிக்காவுடைய தளத்தை நேரடியாக அமைக்க முடியாது. இந்தியா ஒருபோதும் ஒத்துக்காது, நம்ம மக்கள் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அமெரிக்காவுக்கு நம்ம நாட்டை விலை பேசி விட்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை எழும் என்பதால
இந்தியாவில் அதனுடைய தளத்தையோ அதனுடைய ஆதிக்கத்தையும் நிறுவ முடியாது. அப்படி என்னும் பொழுதுதான் இவர்களுக்கு குட்டி குட்டி நாடுகள், இப்ப நேபாளத்துக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ள போகும் பொழுது தனக்கு ஆதரவான ஆட்சி அங்கு நிலைநிறுத்தும் போது சீனாவுக்கு எதிராக காய் நகர்த்துவதற்கு அந்த நேபாளத்தை அது பயன்படுத்திக் கொள்ளும். பங்களாதேஷை அதை பயன்படுத்திக் கொள்ளும். பங்களாதேஷ் சீனாவுக்கு இடையில ஒரே ஒரு ஸ்டேட் தான், அருணாச்சல பிரதேசம். அந்த ஒரு ஸ்டேட் தான் இருக்குது. அந்த பார்டருக்கும் இந்த பார்டருக்கும், இந்திய பார்டருக்கும். அப்போ தன்னுடைய ராணுவ தளத்தை அந்த ஆசிய நாடுகள் மத்தியில விதைக்கணும், சீனாவுக்கு செக் வைக்கணுன்றதுக்காக தான் அமெரிக்கா இந்த குட்டி குட்டி நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்குது. தனக்கு ஜால்ரா தட்டாத அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை அந்த நாட்டை விட்டே வெளியேற்றி தன்னுடைய கைப்பாவை அரசாங்கத்தை அங்க நிறுவ துடிக்குது. வெனிசுலா உங்களுக்கு நல்லா தெரியும். உலகத்துல இது வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயுமே நடந்து கிடையாது. வெனிசுலாவுல அந்த எண்ணெய் வளத்துக்கு ஆசைப்பட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்த நாட்டுக்குள்ள போகுது, அந்த நாட்டு அதிபரையே விமானத்துல கைது செஞ்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா வெனிசுலாவுல. அதான் அமெரிக்காவினுடைய புத்தி, அமெரிக்காவினுடைய சிந்தனை. அப்போ தனக்கு கையாளாக இருக்கக்கூடிய ஒரு அரசு தனக்கு உரிய இடத்துல இருக்கணும்னு நினைக்கக்கூடும் போது அங்க அப்படி இல்லாமல் சுயமாக ஒரு தலைவர் அங்க நின்று ஃபைட் பண்றாங்கனாக்க அவர்களை அகற்றுவதற்கு கூட இந்த அமெரிக்கா ஒருபோதும் தயங்காது. அப்படிதான் இலங்கையிலும் நடந்துச்சு, நேபாளத்திலும் நடந்துச்சு, பங்களாதேஷிலும் நடந்துச்சு. இதெல்லாம் பாருங்க, இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடு. 2022 இலங்கையில் நடக்குது, 2024 பங்களாதேஷ்ல நடக்குது, 2025 நேபாளத்தில் நடக்குது, 2026 இப்ப இந்தியாவில் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறது. இதுவும் இந்த அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாக உருவெடுத்திருக்கிறது. ஆரம்பிச்சது என்னமோ அமெரிக்க சிஏஏ தான். ஆனா இந்த போராட்டத்தை மாணவர்கள் நடத்துறாங்க. ஆனா ஆரம்பிச்சு விட்டது அமெரிக்க சிஏஏ. ஏன்னா அவங்க போராட்டம் முழுக்க கூடவே இருக்க மாட்டான், தூண்டி விட்டுட்டு அவன் போயிடுவான், இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அதை வேடிக்கை பார்ப்பான். இதுதான் அவனுடைய வேலை. ஏன்னா அமெரிக்கா 3ஆம் உலகப் போரை தொடங்க முயற்சித்த போது இந்தியா அதற்கு துணை நிற்கவில்லை. இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி கொண்ட நாடு, ஒரு மிகப்பெரிய வணிகம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். அதை பகச்சிக்க எந்த உலக நாடுகளுமே விரும்பாது. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு விற்பனை சந்தை எதுனா அது இந்தியா தான். அதனால இந்தியாவை நேரடியாக பகைத்துக் கொள்ள முடியாது, பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக பகைத்துக் கொள்ள முடியாது எனும்பொழுது இது போன்ற போராட்டங்களை தூண்டிவிட்டு தான் நடக்கும். ஆனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டம் பியூரா மாணவர்கள் அங்க டெல்லியில் நடந்த தாக்குதலை கண்டித்து தான் இங்க போராட்டம் ஆரம்பிக்குது, இங்க ஸ்ப்ரெட் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ டெல்லியில தான் இதற்கான சதி வலைகள் அத்தனையுமே ஊனப்பட்டிருக்கிறது. அப்ப இது பின்னாடி முழுக்க முழுக்க அமெரிக்க சிஐஏனுடைய தூண்டுதல் நிச்சயமாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இதுல இருந்து துளி கூட நான் மாறவே மாட்டேன். ஏன்னா அவர்களுடைய புத்தியே அப்படிதான், அமெரிக்கனுடைய புத்தியே அப்படிதான். இந்த பக்கம் நம்ம கூட நட்பு பாராட்டிக்கிட்டே அந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுப்பானுங்க நம்ம மேல தாக்குதல் நடத்துவதற்கு. இதை கடந்த காலங்களில் நம்ம வெகுவா பார்த்துட்டோம். இப்போ நாம ஈராக்கு கூடலாம் நம்முடைய இந்திய ரூபாயிலே நாம வணிகம் பண்ணலாம்னு அந்த அரசுகள் அனுமதித்ததால இந்திய ரூபாய்கள்லயே நாம எண்ணெய்கள் வாங்கிட்டு இருக்கோம், கச்சா எண்ணெய்லாம். அவனுடைய டாலர்ல தான் வாங்கணும்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அவன் டாலர்ல வணிகம் நடக்கும்போது அவனுக்கு லாபம். அப்ப இந்திய பணத்தை கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம்னு இந்த நாடுகள் அனுமதிக்கும் போது இதுவும் மிகப்பெரிய எரிச்சலை ஊட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடனான இந்தியாவினுடைய உறவு இன்றைக்கு வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைவதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு உண்மையான நண்பனாக இருந்து வரக்கூடிய ஒரு நாடுனா அது ரஷ்யா தான், அமெரிக்கா கிடையாது. அதை இந்தியர்கள் பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ரஷ்யா தான் இந்தியாவினுடைய நெருங்கிய கூட்டாளியாக, நெருங்கிய நண்பனாக இன்றைக்கு வரும் இருந்திருக்கிறது. இந்தியாவின் மீது போடப்பட்ட பல பொருளாதார தடைகளை ஐநா சபைகள்ல தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யா பல முறை தடுத்திருக்கிறது. அப்போ இந்தியா ரஷ்யாவினுடைய உறவும் இந்த அமெரிக்காவினுடைய கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் இங்க மோடி என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த இந்தியாவை இந்து நாடாக மாற்ற துடிக்கிறார். கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறது. இது என்றைக்குமே ஆபத்துன்னு நினைக்கிறது. அப்பதான் எந்த ஒரு போராட்டத்தை கூர்மைப்படுத்தலாம் அப்படின்னு தான் ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சது. அதை கரெக்டா பிடிச்சுக்கிட்டு இன்றைக்கு பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி இதுதான். இந்தியாவும் இதை விடுவதாக தெரியவில்லை. இன்றைக்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க டெல்லியில. என்னன்னாக்க ஏஐ கேமராக்களின் மூலமாக அத்தனை பேரையும் புகைப்படம் எடுக்கப்படுது. அத்தனை பேருமே புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படங்கள்லாம் என்ன பண்றாங்கனாக்க காவல்துறைகிட்ட, குற்ற ஆவண சரிபார்ப்பகத்துக்கிட்ட, பாஸ்போர்ட் அலுவலர்களுக்கு எல்லாருக்குமே அந்த போட்டோ அனுப்பி வைக்கிறாங்க இந்திய புலனாய்வு துறைகள். புரியுங்களா? அப்படி அனுப்பும்போது இப்போ ஒரு தப்பு செஞ்சவன் அந்த கூட்டத்துல இருந்தானா அவனுடைய முகத்தை அந்த ஏஐ போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுரும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணுவாங்க, குற்ற ஆவண காப்பகத்தை செக் பண்ணுவாங்க. புரியுங்களா? ஆதார்ல வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க.
அதை தவிர்த்து பாஸ்போர்ட் அலுவலகத்துல அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த மூஞ்சி எங்கேயாவது இருக்கா, இந்த மூஞ்சி ஏதாவது குற்ற செயல் புரிந்திருக்கிறதா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஒருவேளை வெளிநாடுகள்ல இருந்து எவனாவது வந்திருந்தானாக்க பாஸ்போர்ட்டை முடக்கு, முடிஞ்சு போச்சு. ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா, அவன் மேல கிரைம் ரெக்கார்டு இருக்குன்னா அந்த கிரைமை தோண்டி எடு. இது போன்ற வேலைகளை இன்றைக்கு ஆரம்பித்து விட்டது டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறை புலனாய்வு அமைப்புகள். புரியுங்களா? இது வந்து மிகப்பெரிய சிக்கலை அந்த போராட்டக்காரர்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ வெளிநாட்டிலிருந்து எவனாவது இந்த போராட்டத்துக்காக வந்திருந்தான்னா அவனுடைய பாஸ்போர்ட் கேன்சல் ஆகும். ஏதேனும் குற்ற வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த போராட்டத்துக்குள்ள இருந்தானாக்க அவனை பிடிச்சி அடிச்சு அவனுடைய பேக்ரவுண்ட் அந்த கிரைம் ஹிஸ்டரி எல்லாம் தோண்டி எடுத்து அவன் மீதான நடவடிக்கை துரிதப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாம அவருடைய வங்கி கணக்குகள் உட்பட முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தகைய வேலையால இன்றைக்கு உண்மையாகவே அந்த போராட்டக்காரர்கள் இன்றைக்கு கலகலத்து போயிருக்காங்க. புரியுங்களா? போராட்டத்தை நாங்க தவறுன்னு சொல்லல, ஆனால் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய வெளிநாட்டு சதி இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் தான் நான் சொல்றேன். நீட் தேர்வு வேண்டாங்க, அதை ரத்து பண்ணுங்க, இனி தேர்வே வேண்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பழைய நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறை இருக்கட்டுங்க, அதுதான் நாங்க சொல்றோம். புரியுங்களா? ஏன்னா நீட் தேர்வுல சிபிஎஸ்இ சிலபஸ் தான் கேட்போம்னா அப்ப ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு வந்த பிள்ளைங்களால எப்படி தேர்வு எழுத முடியும்? பேசிக் ஒரே ஒரு கொஸ்டின் தான். புரியுங்களா? அப்ப இந்த ஒரு சிக்கல் நீட்ல இருக்கு. நீட்டை நீக்கியாகணும். நம்ம இளைஞருடைய போராட்டம் சரிதான். இளைஞர் மீதான நடத்தப்பட்ட தாக்குதலை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டது அமெரிக்க சிஏஏ என்பதற்கு தான் இவ்வளவு நாடுகள்ல நடந்த இந்த உதாரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா நம்ம நாட்டை சுத்தி ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னா அது என்னைக்கா இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்குள்ள வரும். அது மட்டும் இல்லாம நேபாளத்துல நடந்த புரட்சி, பங்களாதேஷ்ல நடந்த புரட்சி, இலங்கையில நடந்த புரட்சி, வெனிசுலாவில் நடந்த புரட்சி ஏன் இந்தியாவில் நடக்காதுன்னா, நான் சொன்ன இந்த 4 நாடுகள்ல புரட்சி நடந்ததுல, இந்த 4 நாடுகள்லயும் ராணுவம் அந்த நாட்டுல வலிமையாக இருக்கும். அரசியல்வாதிகளை விட ராணுவத்தினர் ரொம்ப வலிமையா இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் ராணுவம் வலிமையாக இருக்கும். ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி விட்டது, ராணுவம் ஆட்சியை கவிழ்த்து விட்டது, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்தியாவில் மட்டும்தான் அரசியல்வாதிகள் வலுவாக இருப்பாங்க, அரசாங்கம் வலுவாக இருக்கும், ராணுவத்தினுடைய அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். இந்திய நாட்டுக்குள்ள ராணுவம் உள்ள இருக்கக்கூடிய போராட்டத்தால் நுழையவே நுழையாது. அப்படி ஒருவேளை நுழைந்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஆளும் கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு பஞ்சாப்ல நடந்த அந்த அமிர்தராஸ் அந்த பொற்கோவில் இருக்குல்ல, நிசிகர்களுடைய புனித தலம், அதுக்குள்ள இந்திரா காந்தி அவர்கள் எப்ப ராணுவத்தை இறக்கி விட்டாங்களோ, ராணுவம் என்றைக்கு உள்ள நுழைஞ்சதோ அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் விளைவு இந்திரா காந்தியினுடைய உயிரே பறிபோனது. புரியுங்களா? இந்திரா காந்தியினுடைய உயிரே பறிபோனது. அப்போ ராணுவத்தை ஒரு நாட்டுக்குள்ள ஒரு உள்நாட்டு போராட்டத்தில் இறக்கி விடுதல் என்பதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் ஒண்ணு இருக்கிறது. இதே ஒரு இன்டெலிஜென்ஸ் அங்க இறக்கி விட்டுருந்தாங்கன்னா அந்த பொற்கோயிலுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் லோக்கல் ஆளி எவன்கிட்ட பேசினா எந்த விஷயம் மடியும், எவன்கிட்ட அடிச்சா எங்க வலிக்கும், அவன் எப்படி வெளியே வருவான் அப்படின்னு அந்த உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸார்கிட்ட அந்த பிரச்சனையை விட்டுருந்தாங்கன்னாக்கா சரியாயிருக்கும். எடுத்த உடனே ராணுவத்தை விட்ட உடனே ராணுவம் என்ன பண்ணுனாக்க, செய் அல்லது செத்துமடி, ஒன்னு அவனை போடு இல்ல நாம சாவணும், இதுதான் ராணுவத்தினுடைய இலக்காக இருக்கும். அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த 4 நாடுகள்ல புரட்சி ஏற்பட்ட நாடுகள்லாம் ராணுவம் வலிமையாக இருந்தால கிளர்ச்சி என்பது எளிதாக்கப்பட்டு விட்டது. கொஞ்சம் போராடின உடனே ராணுவம் இறங்கி அடிச்சு தம்சம் பண்ணி அங்க பெரிய கலவரமாக்கி அந்த நாட்டினுடைய ஆட்சி மாற்றமே நடந்துவிட்டது. ஆனா இந்தியாவுல ராணுவத்தினுடைய வலிமை என்பது கட்டுப்படுத்தப்பட்டது. இங்க அரசியல்வாதிகளுக்கு, பதவியில இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசாங்கத்துக்கு தான் வலிமை அதிகம். நீங்க அதிகபட்சம் நம்ம இந்தியாவில் எங்கேயாவது கலவரம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதிகபட்சம் சிஎஸ்எஃப் படையை இறக்குவாங்க, அவ்வளவுதான். சிஆர்எஃப் படையில வந்துட்டு இறக்குவாங்க, அவ்வளவுதான். ராணுவத்தை ஒருபோதும் சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டார்கள். அப்படி பயன்படுத்தும் பொழுது அது மிகப்பெரிய வன்முறை கலவரமாக மாறும். அது தேசத்திற்கே மிக பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவும். அதனாலதான் இங்க ராணுவத்தால எதுவும் பண்ண முடியாது என்பதனாலதான், இங்க அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு தான் அதிகம் என்பதனால்தான் இந்தியாவில இது போன்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் கலவரங்களை தூண்டுவதற்கு, நிம்மதியற்ற ஒரு நிலையற்ற ஒரு விஷயத்தை தூண்டுவதற்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ராவ்ல இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஐபில இருக்கிறவங்களுக்கு, புலனாய்வு அமைப்புகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வெளிப்படையா சொல்ல முடியாது. வெளிப்படையா சொன்னாக்க ஆதாரம் இருக்கா அப்படின்னு அமெரிக்கா கேட்பாங்க. ஆதாரம் இல்லை அப்படின்னாக்க அவன் பொய் குற்றச்சாட்டு வைக்கிற, மன்னிப்பு கேளுன்னுவான். ஆனா பண்ற திருட்டுத்தனம் எல்லாருக்குமே தெரியும், அவன் தான் காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வெளியே சொல்ல முடியாது. என்ன பண்றது? அவன் ஆதாரம் கேட்பான். திருடன் எப்படி பண்ணுவான்?
திருடன் என்ன பண்ணுவானா, அமெரிக்க திருடன் என்ன பண்ணுவானா, அவனுக்கு இந்தியாவுக்குள்ள இருக்க என்ஜிஓக்களுக்கு பணம் அனுப்புவான். அந்த என்ஜிஓக்கள் அந்த பணத்தை இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு, யாரையாவது இந்த தூண்டி விடுவதற்கு, கலவரங்களை மேற்கொள்வதற்கு இந்த மாதிரி பயன்படுத்துவானுங்க. உலகம் முழுவதும் அமெரிக்கா இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகளை சுரண்டியது இந்த அமெரிக்கா தான். பல நாடுகள் மீது போர் தொடுத்து அந்த வியட்நாம்லாம் நாசம் பண்ணது இந்த அமெரிக்காவை தான். இவன் அவ்வளவு சர்வ வல்லமை படைத்தவனாக இருக்கிறான். ஈரான் ஈராக்கெல்லாம் தாக்குதல் நடத்தது இதே அமெரிக்கா தான். உலக நாடுகள் அத்தனையுமே வம்பிழுத்து வச்சிருக்கிறான். ஆனா உலக நாடுகள் இவன் பார்த்து பயப்படுதே. அதுக்கு காரணம், ஏதேனும் ஒரு நாடு எதிர்த்தா அந்த நாட்டுக்கு உள்ள போயிட்டு நட்பு பாராட்டி அதற்குள்ளேயே உள்ள கலக குழுக்களை உருவாக்கி அங்க கலவரத்தை வெடிக்க வச்சு அந்த நாட்டையே நிலைகுலைய வைப்பதுதான் இந்த அமெரிக்காவுடைய ஸ்டைலு. உலகம் முழுவதும் அதான் பண்ணியிருக்கு. நீங்கள் கடந்த கால வரலாறுகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய செயல் திட்டம்லாம் உங்களுக்கு நன்றாக புரிய வரும். இதே இந்திரா காந்தி அவர்கள் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தினாலதான் கொல்லப்பட்டாங்க. எல்லாரும் அந்த பஞ்சாப் அந்த அமிர்தசரஸ் கோயிலுக்குள்ள ராணுவத்தை அனுப்புவதற்காக மட்டும்தான் அவர் கொன்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இவர்கள் இருவர் கொல்லப்பட்டதன் பின்னாடியும் இதே அமெரிக்க வல்லாதிக்க சக்தியினுடைய கைகள் கரங்கள் இருக்கிறது. நாம உஷாரா இருக்கணும். இந்த இந்திய தேசத்தை நம்ம ஒற்றுமையாக பாதுகாப்பான ஒரு தேசமாக அமைத்து கொண்டு போவதில் நம்ம ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது. போராடுங்க, தப்பு இல்லை. ஆனால் வெளிநாட்டு சக்திகளுடைய தூண்டுதலுக்கு ஒருபோதும் ஆளாகி விடாதீர்கள் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நன்றி.